தொந்தர பண்ற வேலை வச்சுக்காத. அந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை. ஒட்டு பிள்ளைங்க குரல் கண்டா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு பங்கப்பட்டு கிடக்குறேன். இவன் கூட என் கூட பிறந்த ஒரு செலுவராஜிங்கிறவன் இதாவனுங்க வச்சுக்கிட்டு இருக்கிற நுட்டுட்டு பிரிய மாட்டேங்கிறான். ஒரு பொம்பளைங்க குரல் கண்டா எந்திரிச்சுக்கிறேன். இவனால ஒரு ஊர்ல சக்கியான யாரு என் கூட பிறந்த செலுவராஜி. உன்ன கூட பிறந்தவனா? ஒட்டியா பிறந்தீங்க? அப்படி ஒரு வேலைக்கு அனுப்புறது இந்த வேலைக்கு போக மாட்டேங்கிற பொம்பளை குரல் கண்டா என்ன தொந்தரவு பண்றான். ஆண்ட்ராபியா கப்புடுறா. ஒரு ஊர்ல உன்னால நான் உதவாக்கி விட்டேன். கப்புடுறான். எப்படி? அப்புறம் ஒரு நாள் கேரளாக்கார புள்ள நல்ல ரிக்கட்டன்சி ஜட்டியோட அடிக்கிட்டு என்ன பாட்டு? ஜன்னலுக்கு பக்கத்தில் சின்ன ரோஜா அது நினைச்ச தவாடரும் இந்த ராஜா. ஜன்னலுக்கு பக்கத்தில் சின்ன ரோஜா அது நினைச்ச தவாடரும் இந்த ராஜா. பந்தமல்லியே நம்மள ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க யாரு முன்ன படிக்க எந்திரிச்சுக்கிட்டாயா? அப்புறம் அப்பயா கம்முன்னு அழிச்சு பிடிக்க உட்காரணும். என்ன பரட்டு கீழே அஞ்சு விட்டாயா? அப்புறம் சிவன் விட்டுட்டு போனா நாம அந்த கூட்டிட்டு போனோமா அந்த பிள்ளை நம்மள உதச்சு விடும். ஏற்கனவே அந்த பின்னால உதவாங்கி இருக்கிறோம். அப்படின்னு வாடகையாரு கூட்டிட்டு போய் பந்தலுக்கு போறோம். நின்று கையில பிடிச்சு உக்காந்து நாடு ஊனணும். தண்ணி கட 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 கடன்னு விட்டுட்டான். போடாபியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அப்பா சத்திரப்பா மாத்திரை வாங்கிட்டு வைப்பாங்கிறான். என்னடா மாத்திரை? காய்ச்சல் மாத்திரையா? அதெல்லாம் வேண்டாங்க. தலைவலி மாத்திரையா? அதெல்லாம் வேண்டாங்க. உடம்புலி மாத்திரையா? பின்ன என்னன்னா மாத்திரை? என்னடாதான் மாத்திரை வேணும் சொல்றா செலுவுராச்சுன்னு. அப்பா இந்த 90 ரூபாயில விக்குத இந்த வயகார மாத்திரை வாங்கிட்டு வாப்பா. வயக்காட்டு மாத்திரை வயகார மாத்திரை வாங்கிட்டு வாப்பாண்டா. வாங்கி பால்ல போட்டு கொடுத்துட்டேன். சும்மா தூங்க சொல்லி விடல, படிக்க சொல்லி விடல. நானும் நெல்லத்துல போட்டுக்கிட்டு வருவேன். ரத்தம் கூட வந்துருச்சாயா? ஒரு நைட்டு தூங்கவே மாட்டேன்னு எனக்கு வந்துருப்போம். அது வாங்கி கொடுத்தவன் யாருன்னு சரி. எப்ப உன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறானோ நம்மளுக்கு ஒருத்தன் பகையாளின்னா உசுரோட வச்சிருக்க கூடாது. எதிராளின்னா அவன் அன்னைக்கு வெட்டிடணும். அதனால எப்ப உன இவ்வளவு அடிப்பா வாங்க வச்சு உத வாங்க வச்சு பண்ணா அதை கங்காச்சி பண்ணிக்கிறானே உயிரடைக்கணும். காட்டுனா ஒரே வெட்டி வச்சு உயிர் ஒன்னாக்குதாயா? ரெண்டு பேரும் உயிர் ஒரே உயிரா? இவனுக்கு செத்து போனா நானும் செத்து போயிருவேன். அப்ப அவன் உயிரிழந்தா அவன் நானும் உயிரும். அங்க வெட்டாத போனா போகுது. பெஞ்சு மேல வையதா பெஞ்சு மேல புலி நசிக்கிற மாதிரி நசி போடுறது. அப்புறம் பெண்களாம் சரியாகட்டும். இருதால் இருந்துட்டு போனா போகட்டும். பத்திரம் வச்சுக்க. நம்மளே பேச வேண்டியது நேரங்கள் கடந்து விடும். இருப்பினும் நாட்டு மகா நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளம் தனவளம் முறைந்திய மத்திய நாட்டு நகரத்தின் பெயர் என்ன? மன்னாத்துப்பட்டி என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய் நடு தலைநகரம். நீங்க அனகபுரம் அப்பமார்களும் என்ன பெண்ணாபுரத்த தாய்மார்களும் என்ன அருமைக்கு மெருமைக்குள்ள சகோதர சகோதரிகள் பல கலா ரசிகர்கள் நமக்கு முன்ன ஆடி பேரும் புகழும் பெற்ற மாபெரும் மேதைகள் எத்தனையோ பேர் இந்த சபையில் அமைந்திருக்கலாம். பெற்றவருக்கு தெரியுமா? பெற்றவருக்கு தெரியுமா? அப்பேற்பட்ட மேதைகள் எத்தனை பேர் இந்த சபையில் அமர்ந்திருக்கலாம். உலகத்தில் போதுங்கிறது அன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை தளவாளையிலையும் முதவாள பழமும் போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்காக பால் பதார்த்தத்தோடு இன்றிரவு அமுதளித்து அம்மா தீப ஒளியும் தெய்வீக சபையும் நமக்காகவே அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஏன் எதற்காக? என்ன காரணம்? ஒரு ஆண்டு ஒண்ணு தவறாத மினிப்பம் பண்டிகை முன்னிட்டு ஊரு பொதுமக்களா ஒற்றுமையா கூடி பல லட்சக்கணக்கில் மினிப்புனுக்காக செலவு செய்து நாடகம் விட்டு இருக்கிறாங்கம்மா.
இன்னொரு ஐயனாகப்பட்ட ஏரிக்கர முனியப்பனை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேரும் ஒன்றாக சேர்ந்து ஐயனுடைய திருவிழாவை முன்னிட்டு அதாவது நோம்பு செஞ்சோம், முடிஞ்சிச்சு, கரிசோறு போட்டாங்க, சாப்பிட்டு போய் வீட்டுல படுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத, அதாவது கல்வியிலே சிறந்தது, கலையிலே சிறந்தது 64 கலை, 64 கலையிலே இசையில சிறந்தது இந்த நாடக கலை கிராமிய தெற்கூத்து. இந்த தெற்கூத்து இசையை அமைத்து ஊர் பொதுமக்கள் முன்னோம் இந்த ஐயனுடைய சன்னதிக்கு முன்பதாக அனைவற்ற பேரும் அமர்ந்து இந்த ஐயனுடைய அருளை பெற வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக இந்த இசையிலே சிறந்த கல்வியாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் ரேணுகா பத்தன் சம்காரம். முகமாரி சரி, அம்மனாக விட்டார் ரேணுகா சம்ஹாரம், இல்லை என்றால் முகமாரியம்மன் பிறப்பு. இந்த ரேணுகா என்பவள் யார், இந்த முகமாரி என்பவள் யார், இவள் எப்படி முகமாரியா பிறக்கின்றார் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த தேவி புராணத்தில் இடவகமற்ற ஸ்ரீ ரேணுகாம்பான் சமஸ்காரம், இல்லை என்றால் முகமாரியம்மன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, சந்தர்கள் என்ன சொல்லட்டுமா? அடியனா கோதி மீதவதன அம்மம்மா எதுக்கு இப்படி எல்லாம் உள்ள பண்ணு டீ குடிச்சு தூங்க வச்சியா இல்ல சும்மா தூங்க வச்சுக்கிறியா? இல்லங்கப்பா, வேண்டுதல் வச்சிருக்காங்க, அத காரியத்தை செலுத்துறாங்க. என்னன்னு இப்படி கூத்துட்டா கூத்து பார்க்கறேன்னு தூங்குறேன்னு அது விட பரவாயில்ல, நல்ல வேண்டுதல் தான். சரி, இப்படி தூங்குறாங்க, காலையில போய் கூத்து என்ன கூத்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அதை நினைக்காதாயா, அதை நினைக்காதாயா. ஏன் சங்கிரியில் அப்படித்தான் ஒரு கிளவி கூத்து பார்த்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் கரையோரத்துல வேடிக்கை இருந்துக்கிட்டேன். ஒரு நடக்க மாட்டாத ஒரு கிளவி சாலை காட்டுல ஒண்டி கொட்டாய். அந்த கிளவி ஏண்டி எப்படி கூத்துந்துச்சு, நடக்க முடியல, இல்லன்னா நானும் வரல அப்படி தாண்டி இருந்தேன் அப்படின்னுச்சு. இங்க கூத்து பார்க்க போன கிளவி என்னங்கிறான்னு நானும் வேடிக்கை உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடி கூத்தான்னுச்சு, என் புண்டை கூத்து, ஒரு பையன் செராயாட்டம் பல்ல வச்சுக்கிட்டே நம்ம புண்டை கூத்தினே பேசிக்கிட்டு இருக்கிறான். சமைச்சு ஊத்தோடிக்காத கூட இருந்துச்சு. பரவாயில்ல, அடியே அப்படி இருந்தாலும் அண்ணன் நடந்து பின்னே சடைக்குழுங்க 1000 மணியில சோதி மின்னலைப்பல் மின்னக்கூடிய எமது பெயர் ரேணுகாம்பாள். உன் பேர் ரேணுகா அம்மா. இந்த ரேணுகா பத்தனை பெற்றெடுத்த தாய் யார்? அதாவது ஒரு பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் அந்த பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டும். எப்படி பிறந்தோம், எப்படி ஆமா அப்படி என்பதற்காக நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, நான் யார், கை தொடாத, டோன்ட் டச் மீங்கறியா? பரவாயில்ல, இருந்தாலும் நான் தொட்டா நீ எதுவும் ஆக மாட்டேன். அதை நீ தான் எம்மால கை தொடக்கூடாது. இல்ல டவுன் பஸ்
சரியா அப்படி சரி ரேணுகாம்பாக இருந்தாலும் அம்மா என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்பதாக கேட்டு கொடுப்பது மனித குணம் எல்லாமே கொடுப்பது தெய்வத்தினுடைய குணம். அப்படி தெய்வ குணம் படைத்த முதலாளி எல்லாம் குத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சும்மா ஒரு பக்கத்துல 1.5 லட்சத்துக்கு கேட்டு கொடுக்கணும். 1.5 லட்சம் பாயிண்ட் தான் வருது. கொடுக்க மாட்டேங்க. அப்படி கேட்டு கொடுப்பது மனிதர் குணம், எல்லாமல் கொடுப்பது தெய்வ குணம். அப்படி தெய்வ குணம் படைத்த அன்பு இருக்கு மேலான அன்பு சொந்தங்கள் அவர் சுத்திருந்து இந்த அம்மனாகப்பட்ட ரேணுகாவுக்கு பணம் அளித்தவரும் அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களும் அவங்க செய்கின்ற தொழிலும் படிக்கின்ற கல்வியும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி எல்லா வள ஏறிக்கிற முனியப்பன் சன்னதி எப்படி வளர்கிறதோ அதே போல அவருடைய குடும்பங்களும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். என் தாய் தந்தையார் நான் எப்படி பிறந்தேன்? அப்ப என்ன பாங்க நல்ல வளர்த்த தந்த ஒரு பொண்ணு வச்சு கட்டு வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஆடு எங்க என்ன ஊர்ல ஆடி ஆடி எல்லாம் நம்மள மாதிரி கலையில் இருக்கிறவங்க தான் அவங்களும் இந்த மாதிரி கலை ஆசிரியர்கள் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஆள் பேசி மாதிரி கலை என்பது உலகத்துக்கு அனைவற்ற பேருக்கும் பொது. நல்ல ஆடு. சரி அம்மா என் தந்தையோ விஸ்வர்வதனன் விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய விஸ்வர்வதனன் அவருடைய நாடாளக்கூடிய மன்னன். இந்த நாடாளக்கூடிய மன்னனுக்கு அதாவது பல ஆண்டு காலமாக புத்திர சந்தானங்கள் இல்லை. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதனால் யாகத்தை துவக்குகிறார். அந்த யாகத்தின் வழியாக ஒரு பெண்ணாக நான் பிறந்தவள். அப்படி பெண்ணாக பிறக்கும் பொழுது எனக்கு பெயரோ சரி ரேணுகா என்று வைத்தார். ஆமா அப்படி ரேணுகா என்று வைக்கும் பொழுது அம்மம்மா அடியே
அப்படி ரேணையான வைத்து 18-16 முடித்து பருவ மங்கையான உடனே என் கண்ணுக்கேத்த கணவன் மனசுக்கேத்த மனவாளன் யார் தெரியுமா? அம்மா அதாவது நான் 16 வயது பருவங்கையான உடனே என் தந்தையாகப்பட்ட எனக்கு திருமணத்தை நிச்சயிக்கிறார். அப்படி திருமணம் செய்ய என்று உரைக்கும் பொழுது அதாவது நான் உரைக்கிறேன், அப்பா எனக்கேற்ற சரியான மன்னவன் என்னோட சமர்ப்பர் புரியக்கூடிய ஆசை உள்ள மன்னனையே நான் திருமணம் செய்வேன் என்று உரைக்கிறேன். அதற்கு அதாவது அதாவது உலகத்தில் 56 நாட்டிலேயோ எத்தனையோ மன்னர்கள் வந்து என்னிடத்தில் சமர்ப்போர் புரிகிறார். சமர்ப்போர் புரியும் பொழுது யாராலும் என்னிடத்தில் வெற்றி பெற முடியவில்லை. எப்படி? யாராலும் என்னிடத்தில் ஜெயிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற முடியாது. அதாவது அசுரர் வாக்கு சொல்கிறது. அதாவது குந்தல தேசத்தை தாண்டி வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அங்கே சென்றால் உன்னை சமர்ப்போர் புரிந்து அதை வெற்றி பெற்று அவரை திருமணம் செய்வார் என்று உரைக்கிறார். அப்படி குந்தல தேசத்தை தேடி போகும் பொழுது அரணிவா கானகத்திலே அதாவது என்னுடைய படை பட்டாளத்தை அனைத்தும் சென்று அரணிவா கானகத்தில் இருக்கிறோம். நிற்கும் பொழுது அங்கே நான் அமர்ந்ததால் அங்கே என்னுடைய பேரோ படைவீட்டம்மன் என்று ஒரு பெயர். பிறகு அந்த குந்தல தேசத்தில் என்னிடத்தில் சமர்ப்ப புரிந்து என்னை மாலையிட்ட என் கணவர் யார்? அப்ப என்ன மாலை தருத்ததொரு தேசத்தாண்டு வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய அதாவது ஜமதேவனி மகாமுனிவரையே திருமணம் செய்கிறேன். ஆமா, அதாவது சரியாக 16 நாள் போர் புரிகிறோம். எத்தனை நாள்? ஆமா, 16 நாள் போர் புரிந்து 16வது நாள் வெற்றி பெறுகிறார். இவர் தான் நமக்கு கேட்ட கணவன் என்று அவரையே நான் திருமணம் செய்தேன். திருமணம் செய்து அதாவது அந்த முனிவரை ஜமதேவனியை திருமணம் செய்து எங்களுக்கு என்று 4 பிள்ளைகள். விஸ்வாஸ், விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன். ஆமா, இப்படி 4 மக்களை பெற்றெடுத்து இமயமலைசாரலிலே சேமத்தோடு வாழ்ந்திருந்தாலும் அதிசீக்கிரம் ஏத்த காரணம் ஏதோ காரணம் உன்னுடைய கணவர் அதிசீக்கிரம் பார்த்து
அது மட்டும் இல்ல, அதாவது அவரை திருமணம் செய்து என் ஆசை நாயகர் எனக்கென்று பணிவிட விலை கொடுத்து என்ன தெரியுமா? அம்மா, உலகத்திலே பெண்ணா பிறப்பது அரிது. அப்படி நான் பெண்ணா பிறந்து அதாவது என் கணவரை திருமணம் செய்ததற்காக எனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? உலகத்தில் இங்கிருந்து பெண்ணாகப்பட்டவள் ஆற்றங்கரை சென்று குளித்து நீராடுவேன். குளித்து நீராடிய பிறகு அங்குள்ள ஆற்றில் உள்ள பச்சை மணல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அழகான மண்பாண்டம் ஒப்பனம் செய்வேன். அந்த மண்பாண்டத்தால் கணவர் அதாவது நாட்டு நலனை காக்க, ஊர் மக்கள் நலனை காக்க தியாகங்கள் செய்வார். அப்படி அந்த பூஜைக்கு ஆற்றில் இருந்து ஜலம் என்று எடுத்து வந்து கொடுப்பது கடமை. வெறுங்கையோடு தான் போவேன். உண்மை. ஆமா. நீ எப்படி கொண்டு வருவ? தண்ணி பானை எடுத்துட்டு போவாயா? அதுவும் புட்டுக்கிட்டு போயிருமான்னு கூட வாங்கி. சரி, அப்படி ஆற்றங்கரை சென்று அதாவது மண்பாண்டத்திலே ஜலம் எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்து கணவருடைய யாகத்துக்கு தருவது என்னோட கடமை. இருந்தாலும் கணவரை சந்திக்கலாமா? ஆகட்டும்.